எவ்ரிவன் இந்த கிளாஸில் நம்ம சருதோசியில் கிராஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம எப்படி கிராஸ் ஸ்டிச் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் அதுக்கு நடுவில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வருவோம். ஒரு லாங் ஸ்டிச் ஒரு நாட் ஸ்டிச் போடுவோம். ஸோ வந்து அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சும் இருக்க போகுது. ஸோ சருதோசி எடுக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் வந்து சூவிங் நீடில் தான் அதாவது சூவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணும், சரிங்களா. ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சருதோசி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நாட் ஸ்டிச் போடுவீங்க, ஒரு சின்ன ஸ்டிச். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அந்த சருதோசி போட்டிங்களா அதுக்கு மிடில்லையே நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே வந்து இன்னொரு சருதோசி நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் ஒரு நாட் ஸ்டிச். ஸோ வந்து இது நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் ஏற்கனவே சில்க் த்ரெட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான், பட் இதில் என்ன நம்ம சருதோசியை வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இதுக்கு நான் வந்து நக்ஷி சருதோசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கோரா யூஸ் பண்ணலாம், சாதி யூஸ் பண்ணலாம், நக்ஷி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் சருதோசி யூஸ் பண்ணும்போது லைட்டாக இழுத்து விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீடில்குள்ளே வந்து ஈஸியாக போயிட்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு நான் வந்து 24M சைஸ் நீடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த சருதோசி ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்னொரு விஷயம் என்ன, இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச். ஏன்னா நம்ம ஏற்கனவே சில்க் த்ரெட் ஸ்டிச் நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் வந்து ஸ்ப்ரிங் சருதோசி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சூவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து நம்ம எப்பவும் போல் சருதோசி லோட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சருதோசி லோட் பண்ணக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் லோட் பண்ணிங்களோ அங்கேயே நீங்கள் வந்து அந்த மேலே எடுத்த சருதோசி இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங் போய்ட்டு கொண்டு போகிறீங்க. ஸோ கொண்டு போய் அங்கே நீங்கள் வந்து ஒரு நாட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி நாட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லூப்பாக ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எங்கேருந்து சருதோசி எடுத்தீங்களோ அங்கேயே நீங்கள் கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டார்டிங் அந்த லூப்போட ஸ்டார்டிங்கில் இருக்கிற நான் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அங்கே அந்த கடைசி இதில் வந்து நான் ஸ்டிச் போடுற மாதிரி அங்கேயே ஒரு நாட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் ஸ்ப்ரிங் சருதோசி. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லூப்பாக ஒரு ஸ்ப்ரிங்காக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். நான் வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் வந்து சருதோசி வந்து எடுத்துப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் த்ரெட் எடுத்து அது உள்ளே வந்து சருதோசி இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து த்ரெட் எடுத்தீங்களோ அங்கேயே நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொண்டு போய் ஒரு நாட் ஸ்டிச் போட்டுப்பீங்க. ஸோ இதில் நான் போடுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நீட்டாக ஒரு நாட் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ நாட் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நான் வந்து ரோல் பண்ணுற பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்களும் அந்த சருதோசியை வச்சு நல்லா சுற்றிக்கணும். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் சுற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் சுற்றுறேன், சரிங்களா. குட்டியாக சுற்றிட்டு நான் வந்து அதோட எண்ட் பாயிண்டில் அங்கே போயிட்டு நான் வந்து இன்னொரு த்ரெட்டை எடுத்து நான் வந்து அங்கே ஒரு நாட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ வந்து உள்ளே இருந்து அந்த ஜர்தோசிக்குள்ளேருந்து த்ரெட் எடுத்து கொஞ்சம் வெளியே நான் வந்து அந்த ஜர்தோசிக்குள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறல அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ஜர்தோசிக்கு வெளியே நான் வந்து இன்னொரு த்ரெட் எடுத்து நான் நாட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரிங்காக ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நின்றுக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.